ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஆவியானவரே, எங்களோடு இடைபடுங்க. உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் பலமாய் கிருபையாய் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாவுடைய வல்லமை ஒரு புதிதான ஒரு வேத வெளிச்சத்தின் வெளிப்பாடுகளை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீர் பேசுகிறவர் என்பதை விளங்க பண்ணும். நீர் எங்கள் மத்தியில் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க சங்கீதம் 23:1-2. நமக்கு தெரிந்த வசனம் சங்கீதம் 23:1-2. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு? அதாவது ஒரு நல்ல மேய்ப்பர் அழகாக ஆட என்ன பண்ணுறாராம்? நடத்துகிறாராம். தாவீது தேவனை எனக்கு இப்படி என்ன பண்ணுறாரு? இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை, ஒரு ஆடுகள் மேய்க்கிற ஒரு மேய்ப்பர் ஒரு ஆடை மேய்க்கணும் அப்படின்னா புல் இருக்கிற இடத்துக்கெல்லாம் அதை கொண்டு போயிட்டே இருக்கணும். புல் இருக்கிற இடத்துக்கெல்லாம் அதை என்ன பண்ணணும்? கொண்டு போயிட்டே இருக்கணும். சில வேளைகளில் ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போது அந்த ஆடு ஒவ்வொரு இடமா ஒரு பின்னால் போயிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் நல்ல மேய்ப்பன் என்றால், ஒருவேளை வறட்சியின் பாதையில் நாம் இருந்தால் அந்த வறட்சியை நமக்காக இயேசு மாற்றி தருவார். அல்லேலூயா. அந்த வறட்சியை நமக்காக என்ன பண்ணுவார்? மாற்றி தருவார். இன்னொன்று, நாம் இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு தண்ணியே இல்லை, அதாவது சூழ்நிலை ரொம்ப வேதனையாக இருக்குது, நெருக்கத்தை சந்திக்கிறோம் அப்படின்னா நாம் தேவனை தேடும் பொழுது நாம் இருக்கிற இடங்களில் நெருக்கங்களை என்ன பண்ணுவார்? மாற்றுவார். நம்முடைய தேவன் அநேக இடங்கள்ல அற்புதம் செய்கிறார். அதனால தான் சொல்லிருக்கு, கர்த்தர் என் மேய்ப்பர். இன்னும் யோவானில் சொல்கிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நான் நல்ல மேய்ப்பராக இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? நல்ல மேய்ப்பர். ஆடுகளுக்காக என்ன கொடுக்கிறேன்? ஜீவனை கொடுத்துருக்கிறேன். அப்படின்னா கவனிச்சு பாருங்க, நம்முடைய மேய்ப்பர் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்போதும் எப்படி தான் இருக்கிறாரு? நல்லவராக இருக்கிறாரு. உங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட இருந்து ஒரு குறையும் உங்களால் என்ன பண்ண முடியாது? பார்க்கவே முடியாது. நான் இவ்வளோ ஜெபம் பண்ணேன், எனக்கு இதில் ஆசீர்வாதம் தரலை, இந்த காரியத்தில் எனக்கு நன்மை செய்யலைன்னு இயேசுகிட்ட நீங்கள் என்ன பண்ண முடியாது? குறை வைக்க முடியாது. அப்போது அவ்வளோ இடங்கள்லையும் தேவன் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவார்? அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறார். அப்போ கவனித்து பாருங்க, கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராய் வைத்திருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுதுதான் அங்கே தேவனுடைய காரியம் என்ன பண்ணுகிறது? வெளிப்படுகிறது. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படியாட்டா எந்த நன்மை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? நல்ல மேய்ப்பர். நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? நல்ல இடங்களில் கொண்டு போய் உன்னை என்ன பண்ணுவேன்? நடத்துவேன். அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழகான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாரு? தர்றாரு. ஆனால் சில வேளைகளில் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பார்க்குறோமோ இல்லையோ, நிறைய தடைகளை பார்க்குறோம், போராட்டத்தை பார்க்குறோம். நமக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் பார்க்கும்பொழுது தோணுது, என்ன ஆண்டவரே இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், இப்படியெல்லாம் நடக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணலை? நன்மை உண்டாகலை. அப்படி சிலர் சொல்கிறவங்க உண்டு. ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதன் இயேசு கூட இருந்தால் அங்கே என்ன உண்டாகும்? அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 23:5. என் சத்துருவுகளுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். கவனிச்சு பாருங்க, தாவீது வீட்டுக்கு சாமுவேல் வந்திருக்கிறார். ஆனால் தாவீது அங்கே இல்லை. தாவீது அங்கே என்ன பண்ணலை? இல்லை. அப்போ தாவீதை எல்லாரும் தேடாத ஒரு நபராய் மாறிவிட்டான். யாருமே அவனை என்ன பண்ணலை? நேசிக்கலை. ஆனால் அந்த வீட்டுக்கு சாமுவேல் வந்திருக்கிறாரு, அபிஷேகம் பண்ண போகிறாரு. ஒருத்தரும் இல்லைன்னு சொன்னோடனே அவருக்கு டவுட் வருது, ஒருவேளை இவ்வளவுதான் பிள்ளைகளா அப்படின்னு அவரை கூட்டு விசாரிக்கிறது. இல்லை, இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் கொஞ்சோളം ஆடு அங்கே கொண்டு என்ன பண்ணுறான்? மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்படியே அவனை வர சொல்லு. வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணுறதில்ல? சாப்பிட்றதில்ல. ஐயோ, அவனுக்காக இவர் வெயிட் பண்ணுறாரா? இப்போ அத்தனை சகோதரர்கள் அந்த ஊரில் அவனை அப்படியே நிர்விசாரமாக பரியாசமாக பார்த்தவங்களுக்கு என்ன தோணும்? என்னடா தீர்க்கதரிசி தாவீதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, காத்திருக்கிறாரு அப்படின்னு. இப்போ கவனிச்சு பாருங்க, அந்த தேசத்தின் தீர்க்கதரிசியை யாருக்கு காத்திருக்க வச்சார் தெரியுமா? தாவீதுக்காக காத்திருக்க வச்சார். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம உள்ள வேலை சில காரியங்களில் அவமானப்படுத்தி புறக்கணிக்கப்பட்டாலும் கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்பினால்
நமக்காக அநேகரை நம் முன்பாக என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். அபிஷேகம் பெற இவர் அங்கே போகலை. நீங்கள் பைபிளில் படிச்சிங்க அப்படின்னா சவுல் அபிஷேகம் பெற கர்த்தர் சொல்கிறாரு, நாளைக்கு நேரத்துக்கு உன் வீட்டுக்கு என்ன பண்ணுவான், ஒருத்தன் கழுதையை தேடி வருவான், அவனை என்ன பண்ணு, ராஜாவா அபிஷேகம் பண்ணு. ஆனால் இந்த தாவீதை மட்டும் சொல்கிறாரு, நீ இன்னார் வீட்டுக்கு என்ன பண்ணு, போ, அங்கே போய் என்ன பண்ணு, நான் சொல்கிறாள் அபிஷேகம் பண்ணு. அப்போ தாவீதை எப்படி மேன்மைப்படுத்துகிறான்னு சொல்லி, என் சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தி, அங்கே ஒரு பெரிய உணவு ஆயத்தம் ரெடியாக இருக்குது. அடுத்தது அங்கே சொல்கிறாரு, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார். அப்போ தாவீதை அங்கே கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார், அங்கே அபிஷேகத்தில் அவனை உயர்த்துகிறார். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள் எப்படி இருக்கும். அத்தனை சகோதரர்களுக்கும் அது ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்கும். என்னடா நம்மெல்லாம் இருக்கிறோம், நம்மளை விட்டுட்டு இந்த சாமுவேல் வந்து இவனை அபிஷேகம் பண்ணுறாரு, இவன் ஒரு சின்ன பையனாச்சே, இவனை ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி தானே ஒதுக்கி வச்சுருக்கோம். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், தேவன் சில வேளைகளில் நம்மை அநேகர் ஒதுக்கி வைத்திருப்பாங்க. நம்மை அவர் மேன்மைப்படுத்த, நம்மை அவர் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தராயிருக்கிறார். நம்மள எத்தனை வேளைகளில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னை நடத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது? யார் இயேசுவை தன் மேய்ப்பராய் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் இதை சுதந்தரிக்கிறார்கள், அவர்கள் இதை நன்மையாய் பெற்றுக்கொள்கிறார். நல்ல கவனிங்க, இந்த பூமியில் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் ஏதோ ஒரு காரியங்கள் செய்கிறீங்க. ஆனால் தோணுது, நான் இவ்வளோ ஆண்டவருக்காக செய்கிறேன், எனக்கு என்ன வரல, நன்மையே வரல. நல்ல கவனிங்க, என்னைக்கு உங்களுக்கு அந்த ஆண்டவர் உயர்த்தணும்னு ஒரு டே வச்சிருக்கிறாரோ அன்னைக்கு பலத்த ஆசீர்வாதங்களோடு உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களை அந்த உயர்வின் நாட்களில் பலமாய் உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஆனால் நமக்கு தெரியாது சில காலங்கள் இப்படி தான் இருக்கணும்னு. நல்ல கவனிங்க, யோசேப்பை சொல்கிறார், நான் உன்னை இப்படி வைக்க போகிறேன், ரைட்ஸ் ஓகே. ஆனால் அடுத்த நாளே அவன் அந்த பலவர்னு அங்கே என்ன பண்ணி ஆயிற்று, உரியப்பட்டாயிற்று, அடிமையாக்கப்பட்டான். ஒரு வீட்டில் அடிமையாக வேலை செய்கிறான். கொஞ்ச நாள் கழித்து அங்கே ஒரு நல்ல உயர்வு வருது, அடுத்தது உடனே ஒரு பிரச்சனை வருது, ஜெயிலில் போய் கிடக்கிறான். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், ஆண்டவர் உயர்த்துவேன்னு சொன்னார், ஆனால் சுற்றி பாடுதான். அந்த பாடு சில காலங்கள். அவன் சிறைச்சாலையிலேருந்து சொல்கிறான், ராஜா கிட்ட நீ போகும்பொழுது என்னை பற்றி என்ன பண்ணு சொல்லு, என்னை பற்றி என்ன பண்ணு சொல்லு. ஆனால் தெரியலை, அதுதான் யோசேப்புக்கு கடைசி பாடு. அதுதான் யோசேப்புக்கு என்னது, கடைசி பாடு. ஒருவேளை நம்ம கூட கர்த்தரை கரெக்டாக தேடிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் பிரச்சனை ஓயலைன்னா இதுதான் கடைசி பாடு. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். அப்போது நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும், எதை கேட்கிறவர்களாக இருக்கணும்னா, ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு என்ன முன்குறித்திருக்கிறாரோ அதை கட்டாயம் நான் என்ன பண்ணுவேன், சுதந்திரிப்பேன். அப்போ கவனிங்க, நமக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். எல்லாம் அழகாக நடத்துவார். எல்லாம் எப்படி தான் நடத்துவார், அழகாக நடத்துவார். இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே வந்த உடனே, இயேசு ஒரு மனிதனுக்கு கொடுக்குற வார்த்தை உள்ளே வந்த உடனே அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. யோவான் 14:1 வாசிங்க. யோவான் 14:1. யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்போது தேவனிடத்தில் வந்த ஒரு நல்ல மேய்ப்பனிடத்தில் வந்த ஒரு நபருக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்னென்னா, உங்கள் இருதயம் என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டாம். உங்கள் இருதயம் என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டாம். பாருங்கள், கவலையாக இருக்கிற ஒரு ஆளால் நல்லா ஓட முடியுமா, ஓட முடியாது. கவலையாக இருக்கிற ஒரு ஆளுக்கு போய் ஆலோசனை கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டாம். நம்மள நிறைய பேர் இருதயத்தில் கலக்க வச்சுட்டு தான் வெளியே சிரிச்சிட்டு வருவோம். நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கிறேன். எங்கே கவலையாக இருக்கும், இருதயம் முழுவதும் சிந்திக்க முடியாத அளவுக்கு பாடு போராட்டம் அவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆனால் நம்ம இருதயம் கலங்கியிருந்தாலும் நம்முடைய வெளித்தோற்றம் எப்படி இருக்குது, சிரிச்ச வண்ணமாக இருக்குது. அப்போ கவனிங்க, அந்த இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அது கலங்கவே கூடாது. எப்போ இருதயம் கலங்காது, நல்ல கவனிங்க, வசனம் உள்ள போக போக இருதயம் பலப்படும். அல்லேலூயா. அதான் தேவ வார்த்தையினால் மனிதன் பிழைப்பான். பைபிளில் கவனிச்சு பாருங்க, இயேசுவுக்கு ஒரு போராட்டம் வருது, இயேசு அங்கே போராடும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் பிழைப்பான். யாருக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குதோ, நான் செத்து போயிடலான்னு நினைக்கிறவனுக்கு நம்பிக்கை வருங்க, என்னால் வாழ முடியும். அல்லேலூயா.
என்னால் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். என்னால் ஒரு காரியத்தை ஜெயம் எடுக்க முடியும். எப்போ? ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லைங்க. பைத்தியங்களை ஞானவானாய் மாற்றும், பலகீனமாய் இருக்கிறவனை பலவானாய் மாற்றும். அதனால தான் அவர் சொல்றார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்ப வைக்கிறார். வசனம் வந்துட்டுன்னா என்ன ஆகுதான்? குணமாக்கப்படுகிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவன் மேய்ப்பராக இருக்கிறார்னா அங்கே இருதயம் கலங்க விடுறதே இல்லை, இருதயத்தை என்ன பண்ணுறதில்ல, கவலைப்பட விடுறதில்ல. எத்தனை பேர் இன்னும் நம்ம கவலையை சந்திக்கிறோம், கஷ்டத்தை சந்திக்கிறோம், போராட்டத்தை சந்திக்கிறோம். சில வேளையில் சொல்கிறோம், என்னால் அந்த பிரச்சனையை தாங்கவே முடியலங்க, தாங்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் நல்லா கவனிங்க, இயேசு உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிச்சயமாக என் இருதயத்தை ஆண்டவர் கலங்கவே வைக்க மாட்டார், அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாருங்கிறவங்க கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். என் இருதயத்தை இயேசு பலப்படுத்துவார், என் இருதயத்தை இயேசு பலப்படுத்துவார். என் இருதயத்தில் இருக்கிற சோர்வுகளை நான் ஜெயமெடுப்பேன் இயேசுவின் நாமத்தினால். அப்போ கவனிங்க, இருதயத்தில் ஆண்டவருடைய வசனம் வந்த பிறகு அங்கே என்ன இருக்காது? கவலை இருக்காது. அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகுது? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். எங்கே அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது தேவையாக இருக்குதாம். 17 வாசிங்க. 17 மைக்கில் வாசிங்க. இடைவிடாமல் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. வசனம் உள்ள வந்த உடனே ஒரு மனிதனை எப்படி மாற்றுது அப்படின்னா, நல்ல ஜெபிக்கிற பாத்திரமா மாற்றுது. சங்கீதம் 119 165 இப்படி சொல்லியிருக்கு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, இருதயத்தில் என்ன இருக்காது? கலக்கம் இருக்காது. அப்போ கவனிச்சு பாருங்க, இருதயம் கலங்கி கொண்டிருக்குன்னா வசனம் இல்லைன்னு அர்த்தம். ஜெபம் இல்லை என்றால் அங்கே ஒரு மாற்றம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, இட்டை விடாமல் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெப நேரத்தை கூட்டிக் கொள்ளுங்க, உங்கள் ஜெப நேரத்தை என்ன பண்ணுங்க? பலப்படுத்தி கொள்ளுங்க. ஜெபம் ஸ்ட்ராங் ஆகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல தடைகள் மாறும். அதனால தான் ஜெபிக்கிறவர்களால் மட்டும்தான் சில காரியத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை என்ன பண்ணுகிறார்? செய்கிறார். அப்போ கவனிச்சு பாருங்க. சரி, ஜெபம் பண்ணுறோம். சில சொல்லுவாங்க, என்னால் நல்லா ஜெபம் பண்ண முடியல பிரதர், சர்ச்சில் வந்தால் தான் ஜெபம் பண்ணுறேன், வீட்டுக்கு போனால் என்ன உண்டாகுது? நிறைய பிரச்சனை. சிலர் வீட்டில் நான் கவனிக்கிறேன், ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், ஜெபம் பண்ணுறதில்ல, பைபிள் வாசிக்கும் பொழுதே நிறைய பேர் தூங்கிடுவிய. பைபிள் வாசிக்கும் பொழுதே என்ன பண்ணிடுவிய? நான் ஒரு 5 அதிகாரம்லாம் டெய்லி வாசிப்பேன். அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் 5 அதிகாரம் வாசிக்க முடியல? சரி, ஓகே. நான் டெய்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தூங்காமல் ஜெபம் பைபிள்லாம் இருக்கும், அதெல்லாம் தூங்குறதே இல்லை. அந்த சமூகத்துக்கு போனால் அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறக்கூடாது, இல்லை நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதுன்னா பிசாசு நமக்குள்ளே கொண்டு வர்ற ஒரு காரியம் சின்ன காரியம் தான், தூக்கம்தான், ஒரு டயர்டு தான். மன ரீதியாக ஜெபத்தில் இருக்கிற அந்த உற்சாகத்தை எடுத்து போட்டாலே போதும், நம்ம எந்த பக்கம் போக மாட்டோம்? ஜெபம் பண்ணுற இடத்துக்கு அதிகமாக கடந்து போக மாட்டோம். ஏன்னா மனம் என்ன பண்ணுது? நிறைய கவலை, பாரம், துக்கம், அதை தூக்கிட்டே இருக்கிறதுனால ஜெபம் பண்ணி என்ன மாற்றம் கிடைக்குது? இப்படி ஒரு அறிக்கை இட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க லைஃப். ஆனால் நல்லா கவனிக்கணும், ஜெபம் பண்ணுறவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். ஒரு முறை ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லை, நீண்ட வருடம் ஆயிட்டு, 8 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை. கணவர் எப்போதும் மாமியார் தான் திட்டம், குழந்தை இல்லாமல் இருக்கிறா, குழந்தை இல்லாமல் இருக்கிறான்னு. ஒரு முறை மாமியார் எப்படி சொல்லுது, கணவர் சொல்கிறார், நீ இருக்கிறதுக்கு செத்துட்டா நல்லா இருக்கும், எனக்கு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணியாவது என்ன உண்டாயிரும், என் வீட்டுக்கு ஒரு குழந்தை உண்டாயிரும். இதை கேட்ட அந்த சகோதரிக்கு தாங்கவே முடியல. இயேசுவை அறியாத மகள் என்ன பண்ணா, வெறுன்னு கடைக்கு போனான், ஒரு கயிறு வாங்கினான். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிடணும்? செத்துடணும் அப்படின்னு. நம்ம மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். மறுபடி இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. மறுபடியும் நேரே வீட்டுக்கு வர கயிறை வாங்கிட்டு வீட்டில் தானே போடணும். அப்போ வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, இதே போல் அது ஒரு சனிக்கிழமை ஒரு சர்ச்சில் ஒரு கூட்டம் நடக்குது. அங்கே ஒரு பாட்டு ஓடுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகளை. இந்த பாட்டை கேட்ட உடனே அந்த பிள்ளையோட ஆண்டவருடைய வார்த்தை இடைபட ஆரம்பிச்சிருச்சு.
அது கூட்டம் நடக்கும் பொழுதே உள்ளே வந்து அது கதறும் போட்ட சத்தத்துக்கு அளவே இல்லை. அவ்வளோ சத்தம் போட்டு அழுதுகிட்டே இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க சிலர் ஏன் இப்படி அழுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரியை கேட்கும் பொழுது இப்படி பிரச்சனை அப்படின்னு அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க. அதே மாதம் அந்த மகள் கன்சீவ் ஆனவங்க. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அதே மாதம் ஆண்டவருடைய கிருபையில் அவங்க கன்சீவ் ஆனாங்க. அந்த ரொம்ப வருஷம் கழித்து அந்த மகள் வந்து கன்சீவ் ஆனதுனால இந்த மாமியார் வந்து தாய் வீட்டுக்கு அனுப்பலை. எல்லா செலவையும் இங்கேருந்தே பத்திரமா என்ன பண்ணணும், பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த சகோதரியை அந்த வீட்டில் ஒரு ராணியை போல் வச்சு எந்திரிச்சிடாத குனிஞ்சிடாத ஏதாவது வேணாங்க நானே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி குடும்பம் முழுவதும் தாங்கிட்டு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே அந்த கணவர்கிட்ட அம்மா சொல்கிறாங்க, அதாவது அந்த அம்மா சொல்கிறாங்க மகன்கிட்ட, நீ போய் என்ன பண்ணு, பிள்ளைக்கு ஒரு தொட்டில் கயிறு வாங்கிட்டு வா, என்ன பண்ணு பக்கத்தில் இருக்க கடையில் ஓடி போய் வாங்கிட்டு வா, பிள்ளை என்ன பண்ணும் தொட்டிலில் தான் கிடத்தணும் அப்படின்னு. இவன் வெளியே போகும்பொழுது மனைவி சொல்கிறான், அந்த ஓலைக்கு பின்னால் ஒரு கயிறு இருக்கும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. அந்த ஓலைக்கு பின்னால் என்ன இருக்கும், ஒரு கயிறு இருக்கும் எடுத்துகிட்டு வாங்கன்னு. அவன் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணானா, அதில் கயிறு போட்டானா. தூக்கு கயிறை கர்த்தர் தொட்டில் கயிறாய் மாற்றினார். அல்லேலூயா. நம்முடைய மேய்ப்பன் அப்படிதாங்க, நடக்காதுன்னு சொல்கிற காரியத்தை நடக்க அவர் வல்லமை உள்ளவர். அவர் எல்லா காரியத்தையும் மேன்மையாய் நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன். அப்போ கவனித்து பாருங்க, ஆண்டவர் அதில் என்ன கொடுக்குறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ண. ஆண்டவருடைய சமூகத்தில் கதர்ன உடனே அந்த தடைகள் நொறுக்கப்பட்டாயிற்று, அந்த தடைகள் உடைந்து போயிற்று. நம்ம வாழ்க்கையில அப்படிதாங்க, சில காரியம் தடையாகவே இருக்கும், சில காரியம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க, சில காரியம் வாய்க்காதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆந்திராவில் கடந்த ஆண்டு ஒரு கேம்ப், அந்த கேம்ப் நடத்த, ஒரு கேம்ப்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கும். அங்கே ஒரு சிஎஸ்ஐ சபை, ஒரு பெரிய சிஎஸ்ஐ சபையில் நடத்த போயிருந்தோம். அந்த கேம்ப் நாங்கள் நடத்துகிறோம், அப்படின்னா நாங்களே செலவு பண்ணி நடத்துகிற ஒரு கேம்ப். அப்போ ஆந்திராவில் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போது நிறைய பேர் வருவாங்க, ஊழியக்காரங்க, குடும்பங்கள். அப்படி வந்திருக்கும் பொழுது நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு பிள்ளை பெங்களூர்லேருந்து ஆந்திராவுக்கு வந்திருக்கு. அப்போ அவங்க கேட்டேன். அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, அண்ணா நான் வந்து உங்களை வந்து நான் காலேஜ் படிக்கும்பொழுது உங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறேன், நான் இப்போ நீங்கள் வர்றாங்கன்னு சொன்னாங்க ஊழியக்காரங்க, அதனால் நான் என்ன பண்ணேன் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு. நான் இப்போ யோசித்தேன், அந்த பிள்ளையை பார்த்த ஞாபகம் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்போ அது ப்ரேயர் நடக்கும் பொழுது அது பயங்கரமாக அழுது, அதனுடைய வாணீர் எல்லாம் அதனுடைய ட்ரெஸ்ஸில் அப்படியே கொட்டிச்சு. அந்த அளவுக்கு அது கதறி கிட்டத்தட்ட அது இதே போல் இருக்க கூட்டம் கிடையாது, அது கேம்ப், அபிஷேகத்தில் நடத்தக்கூடிய கேம்ப். அதனால் எனக்கு அது வந்து ஃபுல் காலையில் தொடங்கினதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் மட்டும்தான் நடத்துவேன். அதனால் நிறைய நேரம் எடுத்துக்குவேன். 2 செய்தி, அபிஷேகத்தின் பல காரியங்கள் அப்படி நடத்தும் பொழுது அந்த பிள்ளை கதறி அழுது. அப்போது அதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெரியதான், எல்லாரும் நிறைய பேர் அழுது சில காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுறாங்க, இவ்வளோ அழுது ஜெபம் பண்ணுது அப்படின்னு. அப்புறம் அப்படியே அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த பிள்ளை வந்து அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த நாள் வெளியே சில மீட்டிங் போனேன். போயிட்டு சாயந்தரம் அடுத்த நாள் நான் பெறப்படணும், திங்கக்கிழமை மறுபடியும் ஆந்திராவிலேருந்து பெறப்படணும். அப்போ அந்த ஊழியக்கார் சொன்னாங்க, இந்த மகளோடு உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணணுமா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மகளுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ இந்த மகளுக்கு ஏன்னா அங்கேயே அழுதுச்சு இல்லையா, என்ன சம்பவம்னு தெரியாது இல்லையா. அப்போ நான் கேட்குறேன், என்ன பிரச்சனை, எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அந்த மகள் சொன்னால், எனக்கு மேரேஜ் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, பெரிய வசதியும் கிடையாது, ஆஸ்பத்திரியில் போய் அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்கிறதுக்கு, அதனால் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்கள் வெளிப்பாடெல்லாம் கொடுத்தாரு. சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு எங்கள் ஊருக்கு கடந்து வந்துட்டேன். நடந்த சம்பவம், அந்த மாதமே அந்த மகள் கன்சீவ் ஆனாள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றம். நான் அதுக்கப்புறம் கேள்விப்படுறேன், இப்போ அவளுக்கு 2வது மாதம், 2 மாதம் கழித்து நான் சம்பவம் சொல்கிறாங்க, இப்படிலாம் சில பலகீனம் இருக்குது, அவளுக்கு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் வந்து மன்றாடும் பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். உண்மையிலேயே
நான் வெளிப்பாடு உள்ள வரம் உள்ளவே, நான் நல்ல அப்படியெல்லாம் அதனால் அந்த ஆசீர்வாதம் உண்டாகலை. அந்த மகள் இயேசுவை நம்பினதுனால் ஆசீர்வாதம் உண்டானது. ஏன்னா எந்த நபர் இயேசுகிட்ட போய் நின்றுக்கிட்டு ஆண்டவரே என் மேலே கிருபையாயிரு என்று சொல்லுகிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவர்களை, அதனால சொல்லி இட்டை விட்டாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணுமா, அவ்வளோ ஒரு மாற்றம், அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போது நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம குடும்பத்துக்குள்ளே அப்படியெல்லாம் ஜெபம் இருக்குதா, அப்படியெல்லாம் ஒரு மாற்றம் இருக்குதா, அந்த அளவுக்கு என்ன பண்ணணும். நாகர்கோயிலில் ஹோம் சர்ச் உண்டு. யாரெல்லாம் ஹோம் சர்ச்சுக்கு போயிருக்கீங்க அவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். அந்த WCC காலேஜுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சர்ச் உண்டு. யாருமே போனது இல்லையா? ஐயா நீங்கள் போயிருக்கீங்களா? ஹோம் சர்ச்சு, நாகர்கோயில் ஹோம் சர்ச்சு. அந்த சர்ச்சுக்குள்ளே நீங்கள் எப்போவுமே திறந்தான் இருக்கும். காலையில் விடியற்காலம் 5 மணிக்கோ 4:30க்கோ திறந்து நைட்டு 7 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு 10 பேர் 15 பேர் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, வருவாங்க போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. சில 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். அந்த சர்ச்சுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு மகிமையை உங்களால் உணர முடியும். என்னதை உணர முடியும்? ஒரு மகிமை, அந்த தேவ பிரசன்னத்தை உணர முடியும். வேணா என்ன பண்ணுங்க, சும்மா ஒருக்கா போய் பாருங்கள், அவ்வளோ பிரசன்னமாக இருக்கும். அந்த இடத்துல போய் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் நான் விசுவாசிக்கிறேன், என்ன ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறீங்களோ அது கட்டாயம் நிறைவேறும். அல்லேலூயா. நான் நிறைய பெற்றிருக்கிறேன். ஒரு காலத்தில் எனக்கு பெட்ரோல் அடிக்க கூட என்ன இருக்காது, காசு இருக்காது. அவ்வளோ தரித்திரத்தில் இருக்கும் பொழுது சில வேளைகளில் சின்ன பிள்ளைகள் கூட்டம் நடத்த போக வேண்டியிருக்கும். ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் என்ன பண்ணுங்க, என் தேவைகளை சந்திங்க. அந்த சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்தோடனே எப்படியோ ஒரு முறையில் என் தேவைகள் என்ன பண்ணப்படும், சந்திக்கப்படும். அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங்க அந்த ஆலயத்தில். காரணம், நிறைய பேர் ஜெபம் பண்ணி அந்த ஆலயம் எப்போதும் தேவ மகிமையில் நிறைந்திருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய மகிமையில் நிறைந்திருக்கிறது. அப்போ கவனிங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த மகிமை இருக்குதா? உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த தெய்வ மகிமைன்னு எப்படி தெரியுமா? ஒரு ஆள் ஜோமனை போய் வீட்டில் முழங்கால் படிக்கிட்டு, நான் ஒரு ரூமில் வாடகைக்கு இருந்தேன். இப்போ வந்திருக்கிறதெல்லாம் என்னுடையதல்ல, இந்த கார் வேற ஒருத்தங்கள்ட்ட ரொம்ப லாங்கில் போகிறதுனால என்ன பண்ணோம், அவங்கள்ட்ட நேற்றைக்கே கார் கேட்டேன், அவங்க தர்றேன்னாங்க, அப்படி கொண்டு வந்திருக்கோம். ஒரு 10க்கு 10 ரூமில் வாடகைக்கு இருந்தேன். 500 வாடகை, ராஜாக்கமங்கலத்தில் 500 வாடகை. அந்த வாடகை ரூமில் தங்கியிருந்தேன். இந்த 500 வாடகை கொடுக்கறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே என் தேவைகளை என்ன பண்ணுங்க, சந்திங்க. வாடகை கொடுக்க வேண்டிய நாள். அந்த 500 வாடகை வீட்டுக்கு 2000 அட்வான்ஸு. இந்த 2000 அட்வான்ஸ் கொடுக்க எனக்கு வழி இல்லாமல் எனக்கு ஒரு அக்கா கொடுத்தாங்க. அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் என்ன பண்ணாங்க, 2000. அது கூட 3 வருஷம் அந்த வீட்டிலேருந்து வெளியே வரும்பொழுது கூட எனக்கு தெரியாது அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னு. ஒரு 4-5 மாதம் ஆச்சு காலி பண்ணி. ஒரு நாள் என்னை அந்த வீடை காண்பிச்சு கொடுத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தம்பி அந்த வீட்டிலேருந்து உனக்கு அட்வான்ஸ் தந்தாங்களா அப்படின்னு. அட்வான்ஸ் நான் கொடுக்கல, எனக்கு தெரியாது அப்படின்னு. இல்லை தம்பி நான் கொடுத்தேன், இவ்வளோ ரூபா கொடுத்தேன், அதை நீ வாங்கிக்க, உன் ஊழியத்தில் பயன்படுத்து அப்படின்னு. அப்போ எனக்கு அதுக்கப்புறம் நினச்சிச்சே, இந்த அட்வான்ஸு கொடுக்க கூட எனக்கு என்ன இல்லை. அப்போ இவ்வளோ ஒரு தரித்திரமான நிலையில் இருக்கும் பொழுது நான் அடிக்கடி அந்த ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் எனக்கு நான் என்ன விரும்புகிறேனோ அதை எனக்கு உடனே என்ன பண்ணுவார், வாய்க்க செய்வார். அந்த 10க்கு 10 ரூமில் ஒரு ஃபேன் கூட கிடையாது. என்ன கிடையாது, கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஃபேன் போடாமல் அந்த 3வது மாடியில் வெயில் நேரத்துலலாம் நைட்டு கூட அந்த செவரெல்லாம் அப்படி கொதிக்கும். அதுக்குள்ளே தான் என்ன பண்ணேன். ஆனால் அந்த ரூமுக்குள்ளேருந்து இத்தனோண்டு ஒரு பாயை 4 மடித்து போட்டிருப்பேன். அந்த இடம் இருந்தது ஜெபம் பண்ணுற இடம். அந்த ஒரு ரூமில் அந்த முக்கு பகுதி என்னது, ஜெபம் பண்ணுற அந்த வாசல் பகுதி ஜெபம் பண்ணுற. அந்த இடத்துலேருந்து ஜெபம் பண்ணால் ஆண்டவர் அவ்வளோ பேசுவார், அவ்வளோ இடைபடுவார், அவ்வளோ மகிமை அவர்கிட்ட என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்போ கவனித்து பாருங்கள், உங்கள் வீட்டில் எந்த இடத்துல ஏசு இறங்குறாருங்க, இந்த இடத்துல நான் என் வீட்டில் எப்போதும் ஜெபிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட இடத்துல செல்ஃபோன் கொண்டு போகக்கூடாது, அப்படிப்பட்ட இடத்துல செல்ஃபோன் பேசக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஏசு வருகிறாரா இல்லையா, வர்றாரு இல்லையா, இருக்கிறாரு. இங்கே தான் ஏசு என்ன பண்ணுறாரு, நம்ம செல்ஃபோன் ஒழிச்சிச்சா? அப்போ ஆண்டவரை கனம் பண்ணுறோமா பண்ணலையா? கனவீனம் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், கனவீனம். இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அதிக கனத்தை நாம் கொடுக்கறதில்ல. இது கூட ஒருவேளை நாம் தேவனை கனப்படுத்தினால் நாம் எங்கும் தலைகுனியாதபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் தேவனை கனவீனம் பண்ணினால் நாம் அநேக இடத்துல தலைகுனிந்து நிற்க வேண்டிய வேலை வரும்.
ஏனென்றால் அவர் என் ராஜா. அவர் எங்கும் என்னை கைவிடாமல் நடத்தணும்னு என்ன பண்ணுவார், விரும்புவார். நான் அந்த சின்ன இடத்துக்குள்ளே ஜோம் பண்ணுவேன். அந்த அந்த பாயை வாங்கி நான் படுக்கிறதுக்கெலாம் விரிக்கல. அந்த 3 வருஷமும் அந்த இடத்துல மடித்தே போட்டிருந்தேன். அதை நான் கடைசியில் எடுக்கும் பொழுது அந்த பாய் நொறுங்கி போயிருந்து. அது ஒரு பிளாஸ்டிக் பாய் நொறுங்கும் இல்லையா, ஒரு மாதிரி பொடி பொடியாகும் இல்லையா, அப்படி இருந்து அதை கடைசியில் தூர போட்டுட்டு வந்தேன். அதுதான் என்னது, அந்த 3 வருஷமும் நான் இருந்த ஒரு அறை. கடைசி கொஞ்ச நாள் நான் ஃபேனே இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு ஊழியக்காரர் ஒரு ஃபேனு அவங்க வீட்டில் இருந்த ஒரு பழைய ஃபேனை மாட்டி விட்டுட்டு போனார். அப்போ கவனித்து பாருங்கள், தரித்திரமாக இருக்கட்டும், பசியாக இருக்கட்டும், பட்டினியாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், இயேசுவை விட்டு எதுவும் நம்மை பிரிக்காது. அல்லேலூயா. எதுவும் நம்மளை என்ன பண்ணாது, பிரிக்காது. ஆனால் ஒருவனுக்குள்ள இச்சையும் வஞ்சகமும் புறங்கூறுதலும் எரிச்சலும் பிரிவினையும் ஒருவனுக்குள்ளே இருந்தால் அவன் தேவனிடத்தில் ஐக்கியம் வைக்கவே, புரியுதா உங்களுக்கு, தேவனிடத்தில் ஐக்கியம் வைக்கவே முடியாது. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனை வேலைகளில் ஆண்டவர் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மட்டுப்பா வீடு போட்டிருப்போம், நல்லா அதில் ஒரு தனி பெட்ரூம் வச்சுருப்போம், கிச்சன் ஒன்று வச்சுருப்போம். ஆனால் இயேசு வர்ற அளவுக்கு நம்ம வீடை இன்னும் ஆயத்தப்படுத்தலை பார்த்தீங்களா? ஆனால் பைபிளில் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணுறேன், ஆயத்தப்படுத்துகிறேன். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல உங்கள் வீட்டுக்குள்ளேயே இது அந்த ஜபிக்கிற அறைன்னா அந்த இடம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அதில் நின்று செல்ஃபோன் பேசக்கூடாது, அதில் அந்த ரூம்குள்ளேருந்து சண்டை போடக்கூடாது, அந்த பிரசன்னம் கெட்டு போகவே கூடாது. அது ஒரு பிரசன்னமான இடம், அது ஆவியானவர் உலாவுகிற ஒரு ஸ்தலமாக இருக்கணும் உங்கள் வீடு. எத்தனை பேர் அந்த மாதிரி உங்கள் வீட்டை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறீங்க? பைபிளில் ஆதியாகமம் 12:2 இப்படி சொல்லுது, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உங்கள் வீடு, நீங்கள் இருக்கிற இடம் அவ்வளோ மகிமையாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசும்பொழுது அந்த ஆள் ஆண்டவருடைய வல்லமையினால் தொடப்படணும், அப்படி இருக்கணுங்க. சாது சுந்தர் சிங், வட மாநிலத்தின் முதல் மிஷனரி என்ற பெயர் பெற்ற சாது சுந்தர் சிங், அவர் லண்டனுக்கு ஒரு முறை போனாராம். அங்கே போகும்பொழுது அங்கே ஒரு வீட்டில் அவருக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்துருந்தாராம். சாது சுந்தர் சிங் எத்தனை பேர் தெரியும்? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துக்குள்ள சண்டே கிளாஸ் டீச்சர் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே இல்லையா? ஒன்று, வேற டீச்சர் இல்லையா? 2, வேற யாரு? சண்டே கிளாஸ் டீச்சர் நிறைய சொல்லலாம், உங்களை திட்டினது போல் இருக்கும், அதனால் வேண்டாம், விட்டுருங்க. அந்த சாது சுந்தர் சிங் அந்த லண்டனுக்கு போய் ஒரு வீட்டில் தங்கினாராம். அங்கே அவருக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருந்தான். இந்த ரூமில் அவர் கொஞ்ச நாள் இருந்து கடந்து வெளியே போய் ஊழியத்துக்கு போயிட்டு வருவார். இப்போ அந்த வீடு இடித்து பல பகுதி மாற்றி கட்டிட்டாங்களாம். அந்த ஒரு அறையை மட்டும் அப்படியே வச்சுருக்குறாங்க. அந்த வீடு இப்பவும் அந்த அறை முழுவதும் அவ்வளோ ஒரு மகிமையாக இருக்கிறத என்ன பண்ண முடியுமா, பார்க்க முடியுமா? நான் சொல்கிற புரியுதா? எவ்வளோ ஒரு தேவ மனிதன் அந்த இடத்துக்குள்ளே போன உடனே அந்த வீடு என்ன உண்டாகுது, ஒரு மாற்றம் உண்டாகுது. சண்டே கிளாஸ் டீச்சர், நீங்கள் எவ்வளோ மாற்றத்தை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நல்லா கவனிக்கணும். குரு என்றால் சிஷியனை உருவாக்கியிருக்க வேண்டும். சிஷியனை உருவாக்காத ஒருவரும் யாராக முடியாது. நான் பைபிள் காலேஜில் பாடம் நடத்துவேன். அந்த பாடத்தில் தலைமைத்துவம்னு ஒரு பாடம் நடத்துவேன். பைபிள் காலேஜில் உள்ளதில் நான் ஒரு பைபிள் ஸ்டடியாக நடத்துவேன். அதில் ஒரு 10-15 பேர் வரைக்கும் வருவாங்க. அதில் தலைமைத்துவம், லீடர்ஷிப் நடத்துவேன். பிடிஹெச்சில் உள்ள பாடம். அப்போ அந்த லீடர்ஷிப்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தன் லீடர் ஆக விரும்பணும் அப்படின்னா அவன் நல்லா ஜெபிக்கிறவனாக இருக்கணுமா, அவனுக்குள்ள ஜெப அந்த பிரசன்னத்தை மற்றவர்கள் பார்க்கணுமா, அது லீடர்ஷிப்புடைய அடையாளம். அடுத்தது, எந்த நபரை ஆண்டவர், அதாவது நம்ம இன்னைக்கு போடுற லீடர் வேற, ஆண்டவராக ஒரு லீடரை போடுவாராம். அந்த லீடரை எப்போ போடுவார் அப்படின்னா, அவன் ஜெபம் பண்ணி தேவ சாயலாக இருப்பானாம், தேவனுடைய பிரசன்னத்தில் நிறைந்திருப்பானாம். அவனை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஒரு லீடராக வச்சுருப்பாராம். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம ஒரு வேளை ஒரு டியூஷன்லேயோ இல்லை ஒரு சண்டே கிளாஸ்லேயோ ஒரு எண்டவர்லேயோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லலாம். ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும்பொழுது இதுக்காக கூட நீங்கள் கேள்வி கேட்டப்பட்டு பாதாளத்துக்கு போகலாம். ஏன் அப்படின்னா, பைபிள் அப்படிலாம் வசனம் இருக்குது, படிச்சிருக்கீங்களா?
உக்ரானத்துவம்னு ஒரு பகுதி வரும் பைபிளில். அந்த உக்ரானத்துவக்காரன்ட்ட வந்து அவன் கணப்பு கோக்கும்போது அவன் சில காரியத்தெல்லாம் டிசைன் பண்ணி அழகுபடுத்திட்டு வந்து என்ன பண்ணிடுவான், நிற்பான் அப்படின்னு. இதே போல் உங்களுக்கு ஒரு 7 பிள்ளைகள் தந்திருக்காருன்னா இந்த 7 பிள்ளைகளை ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படியெல்லாம் வளர்த்தீங்க, உருவாக்குனீங்க, அவங்களுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, எப்படியெல்லாம் பாடத்தை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க, ஆண்டவர் இதில் என்னெல்லாம் சொன்னார், என்னெல்லாம் பேசினார், எதெல்லாம் எதிர்பார்த்தாரு, இதெல்லாம் பரலோகத்தில் போய் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணுமா. அன்றைக்கி அதில் மிஸ்டேக் போட்டால் கூட ஃபெயில் ஆயிடுவிய. எங்கே ஃபெயில் ஆயிடுவிய? ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுல ஃபெயில் ஆயிடுவிய. அப்போ புரியுதா உங்களுக்கு? இதை கூட பைபிளில் என்ன பண்ணியிருக்கு, அதுக்கு பேர் என்னதுன்னா, உங்களுக்கு கொடுத்ததில் நீங்கள் உக்ரானத்துவம், உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளில் நீங்கள் கணக்கு காட்ட வேண்டியிருக்கும், உங்களுக்கு வந்த வருமானத்தில் கணக்கு காட்ட வேண்டியிருக்கும். ஆல்மோஸ்ட் 60 வருடம் வாழ்ந்தால் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குனீங்கன்னா 20 வருஷம் தூங்குறீங்க, 40 வருஷம் முழிச்சிருந்துருக்கிறீங்க. இந்த 40 வருஷத்துக்கு கணக்கு காட்டணும். பைபிளில் வசனத்தின்படி தானே நியாயந்திருப்பவ. அப்போ எப்படி கணக்கு கொடுப்போம்? அப்போ கவனித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்காக செய்யக்கூடிய காரியங்களை கூட அவ்வளோ நேர்த்தியாக கவனித்து என்ன பண்ணணும், செயல்படணும். அதனால தான் சொல்கிறேன், நாம் இயேசுக்கு செய்கிற எல்லாத்தையும் நாங்கள் சில ஊழியங்கள்லாம் என்ன பண்ணோன்னா செலவு பண்ணி செய்வோம். அதாவது நாங்கள் பணம் போட்டு அதை செய்வோம், ஆண்டவர் தான் தர்றாரு. அப்போது சில வேளைகளில் டீமே கேட்கும், இவ்வளோ பணம் போட்டு இது எதுக்கு இப்போ தேவையில்லாமல் செஞ்சுக்கிட்டு, அதான் அவங்க இருக்கப்பட்ட ஆட்கள் தானே, அவங்களுக்கே நம்ம செய்யணும் அப்படின்னு சில வேளைகளில் என்ன பண்ணுவோம். போன வாட்டி ஒரு சம்மரில் ஒரு 6 சர்ச்சு விபிஎஸ் ஃப்ரீ 13 சர்ச்சு நடத்தினேன், அதில் 6 சர்ச்சு ஃப்ரீயாக நடத்தினோம். அப்போது சில சர்ச்சுகள் கொஞ்சம் வசதியான சர்ச்சு தான். அப்போ டீமில் இருக்கவங்க சொன்னாங்க, இது எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம வீணா. அப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை எனக்கு ஏப்ரல் 1 சொன்னார், எபிரேயர் 6:14, இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணு, ஒரு நாள் நான் உனக்கு என்ன வைக்க மாட்டேன், பண குறைவே வைக்க மாட்டேன். தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணி அந்த ஊழியத்தை கண்டினியூ பண்ணி என்ன பண்ணுறோம், செய்து கொண்டே இருக்கிறோம். நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது இதை நான் ஒரு போதகத்தை கற்றுக்கொண்டேன். மனிதர்களுடைய கையை எதிர்பார்க்காத பரலோகத்தினுடைய கையை எதிர்பாரு. மனிதர் தர்ற மாதிரி கணக்கு போட்டு இதுக்கு இவ்வளோ போதும், இதுக்கு இவ்வளோ கொடுத்தா போதும்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான், மாம்சத்தில் தீர்மானிப்பான். நான் எப்படி கொடுக்குற தேவன் தெரியுமா, மீதம் எடுக்கத்தக்கதாக கொடுப்பேன். அல்லேலூயா. இயேசு பைபிளில் பார்த்துருக்கீங்களா, எந்த இடத்துலையாவது பிடிச்சு கொடுத்தாரா, மீதம் எடுக்கிற அளவு கொடுத்தாரா? எப்படி கொடுத்தாரு? நான் பேசின பிரசங்கம் யாருக்கும் கேட்கலன்னு நினைக்கிறேன். இயேசு பைபிளில் ஒருவர் ஆசீர்வதிக்கும் பொழுது மீதம் எடுக்கத்தக்கதாக ஆசீர்வதித்தாரா, இல்லை லிமிட்டாக கொடுத்தாரா? மீதம் எடுக்க தான் கொடுத்தார். பைபிளில் பாருங்கள், நீங்கள் யோவான் 5வது அதிகாரத்தில் ஒருத்தன் பெதஸ்தா குளத்தில் இருப்பான். அவன்கிட்ட ஆண்டவர் கேட்பார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்பார். அப்போ அவன் சொல்லுவான், என்னை இந்த தண்ணியில் கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் போகிறக்கு முன்னாடி யாராவது கொண்டு போய் விட்டுறாங்க. இவன் 38 வருஷமாக இருப்பான். அதாவது ஏறக்குறைய இயேசு பிறக்கிறதுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே வந்துட்டான். அப்போ அடுத்தாப்பில் கவனித்து கொள்ளணும், 33 ஆண்டு, ஓகே ரைட்டு, 38 ஆண்டு ஆயிட்டு. இப்போது அவனை பார்த்து இயேசு சொல்கிறாரு, உன் படுக்கையை விட்டு எழுந்து என்ன பண்ணு போ. அப்போ இயேசு பேசும் பொழுது இயேசு நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, இவன் எப்படி தான் இருக்கிறான், படுத்த படுக்கையில் இருக்கிறான். 38 வருஷம் வியாதின்னா என்ன நிலைமையில் இருக்கும் பாருங்க. பக்கத்தில் கூட யாரும் என்ன பண்ண முடியாது. ஏசு எப்பா நாளைக்கு வரைக்கும் இருந்து நான் உன்னை விடிய காலம் என்ன பண்ணுவேன், தண்ணியில் கொண்டு இறக்கி விட்டுருவேன், நீ போகலாம். இப்போமே என்ன பண்ணு போ. இயேசுடைய ஆசீர்வாதம் அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் திருப்தியாய் போதும் என்கிற அளவுக்கு நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், நம்மளில் எத்தனை பேர் இயேசு அதிகமாக நம்புகிறோம். அதனால் நாங்கள் ஊழியங்கள் செய்யும் பொழுது அதிகமான நம்பிக்கை எப்பவுமே எப்படி தான் இருக்கும், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஒரு திட்டம் தந்தால் அதை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் எதெல்லாம் உண்மையாக செய்கிறோமோ அதெல்லாம் பல மடங்கு நம்மளை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஏனென்றால் அவர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. உண்மையுள்ள மனிதன், உண்மையுள்ள மனிதன், சத்தமாக சொல்லுங்க, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ கவனிச்சு பாருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஜெபரை இல்லை ஒரு ஜெபிக்கிற ஸ்தலம் வச்சுருந்தா அந்த ஜெபத்தை எப்படி பண்ணணுமா, முதல்ல
சுத்திகரிப்புக்காக ஜெபம் பண்ணணும். நீங்கள் இருக்கிற வீடை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்கன்னு அதுக்குன்னே ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்ம அதே வீட்டுக்குள்ளே சண்டை போட்டிருப்போம், யாரையோ திட்டிருப்போம், யாரையோ குறை சொல்லி பேசியிருப்போம். இங்கே சர்ச்சில் நடக்கிறது கூட வீட்டில் போய் என்ன பண்ணுவோம், கத்திரிக்காய் வெண்டைக்காய் நறுக்கி நறுக்கி என்ன பண்ணுவோம், அது ஒரு கூட்டு பொரியலை வச்சு ஒரு பெரிய கூட்டாகவே என்ன பண்ணியிருப்போம். பல காரியங்களில் குறை சொல்கிற பல காரியங்கள் நமக்குள்ளே இருக்கலாம். இது எல்லாத்தையும் அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து ஒரு சுத்திகரிப்பு, அந்த சுத்திகரிப்பு உண்டான பின்பு அந்த இடத்துக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுமா. இது மட்டுமே குறைஞ்சது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும்? என்னுடைய மொத்த ஜெபமே 1/4 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ 1 மணி நேரம் மேலே இருந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும். அந்த ஜெபம் எவ்வளோ நேரம் பண்ணணும்? முதல்ல சுத்திகரிப்பு, ரெண்டாவது அந்த இடத்துல தேவ மகிமை. இந்த மகிமை இறங்கும் பொழுது உங்களை அறியாமலே கண்ணீர் வரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அந்த சரிடம், அந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு ஆள் எரிச்சலோடு உள்ள வந்தால் அவர்களுடைய எண்ணங்கள் அப்படியே மாற்றமைக்கப்படும். ஏனென்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அரணான பாதுகாப்பாக இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் நான் கேட்கும் பொழுது ஒரு வார்த்தை கொடுத்தார், நான் பாதுகாக்கிற கர்த்தர்னு சொல்லு. அதான் சங்கீதம் 23:1-2 எடுத்தேன், பாதுகாக்கிற கர்த்தர். அப்போ நல்ல கவனிங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும். அப்போ தான் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்ணப்படும், அதிகமாய் காணப்படும். எது காணப்படும்? ஆண்டவருடைய பிரசன்னம். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குது, இந்த காரியங்கள் இருக்குது. இதையே எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும்? 1 மணி நேரம். அப்போ நல்ல கவனிங்க, நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணாட்டா உங்கள் வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குமா? ஒன்றும் இல்லாமல் அப்படி காலியாக இருக்குமா? எப்படி இருக்கும்? காலியான நிலையில் இருக்கும். அப்போ தேவ பிரசன்னம் வரத்தக்கதாக உங்களுடைய ஜெபம், அதனால தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுங்க? தேவ பிரசன்னம் வரணும், நான் சுத்திகரிக்கப்படணும். இப்படி ஜெபம் பண்ணிட்டு அடுத்தது நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். அப்போது நம்ம வாழ்க்கையில் முதல்ல என்ன தேவை இருக்குது? ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பர். அடுத்து என்ன வசனம் வச்சோம்? அது தெரிஞ்சால் நாங்கள் ஏன் தம்பி ஓமனால உட்காந்துருக்குறோம்? எந்திரிச்சு அப்பமே 4 பேருக்கு செய்தி கொடுக்க போயிருப்போம்ல. முதல்ல என்ன வசனம் வச்சேன்? சங்கீதம். அடுத்து என்ன வசனம் வச்சேன்? இதையே மறந்துட்டியன்னா அடுத்த வாரம் உங்கள்கிட்ட வந்து கேட்டால் என்ன பிரசங்க கேட்டுன்னா என்ன சொல்லுவிய? யோவான் 14:1 வாசிச்சோமா? அப்போ நல்ல கவனிங்க, இருதயம் என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது. அதில் என்ன வரணும்னு வாசித்தேன்? வசனம். வசனம் உள்ளே போனால் தான் இருதயம் என்ன பண்ணும், தெளிவாக இருக்கும். அடுத்தது என்ன தேவை? ஜெபம். ஜெபம் வரும்பொழுது தான் அவனுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படும், நிறைவேற்றப்படும். அப்போ ஜெபம் பலம் வாய்ந்ததாக இருக்கணும். மூன்றாவது, ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் அவசியம். எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் அதனுடைய 1-2. அப்போஸ்தலர் 3:1-2 வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களின் இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பிச்சைக்காரனை இந்த ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு வர்றாங்க. அங்கே ஒரு பிச்சைக்காரன் வாசலில் இருக்கிறான். அவன் எப்போதும் அங்கே பிச்சை எடுக்கிறவன். அவங்க பெற்றோர்கள் தெரியும், இவன் பிச்சை எடுத்த காசை தான் பெற்றோர்கிட்ட போய் கொடுத்து என்ன பண்ணுவான், அவங்களுடைய குடும்ப செலவுகள் ஓடும். இப்படிப்பட்ட இருக்கிற நிலைமையில் இருக்கிற இவனை பார்த்து இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணு, எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய கால்கள், நல்லா கவனிக்கணும், அவனுடைய கால்கள் கண்ணிமைக்க நேரத்தில் என்ன பண்ணிட்டு வளர்ச்சி பெற்றுட்டு, அதாவது தாயின் கருவில் வளரக்கூடிய அந்த கால்கள் 40 வருடம் கழித்து என்ன பண்ணுது,
அந்த அலங்கார வாசலுக்கு முன்பாக வளர்ச்சி அடைது ஒரு நொடி பொழுதுல. அப்போ இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். யாரை கொண்டு செய்தார்? அங்கே சொல்லியிருக்கு இயேசுவின் நாமத்தில். எதை கொண்டு? யோவான் 14:14 வாசிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம். எப்படின்னா இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவாராம்? செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் கேட்ட காரியம் இந்த பூமியிலே இல்லாட்டாலும் உங்களுக்காக உருவாக்குவாராம். உங்களுக்காக என்ன பண்ணுவாராம்? உருவாக்குவார். உங்களுக்காக என்ன பண்ணுவார்? நீங்கள் கேட்ட காரியம் இந்த பூமியில் இல்லை, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கடன் பிரச்சனை, இந்த போராட்டம் எனக்கு மாறவே செய்யாது. ஆண்டவர் உங்களுக்கு மாற்ற அவர் என்ன பண்ணுவார்? வழி வாசல்களை உருவாக்குவார். காரணம், தேவன் நம்முடைய ராஜாவாக இருந்து நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர். நிச்சயமாக அவர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த சம்பவத்தை கவனித்து பாருங்கள். கண் இமைக்கும் நேரத்தில் அவன் கால் என்ன பண்ணிருச்சு? வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவேன்? செய்வேன். பேதுரு யோவானும் ஜெபம் பண்ணும் பொழுது அப்படிப்பட்ட அற்புதம் நடக்குது. அப்போ கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் பெறுவதற்கு முதலாவது நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? ஆண்டவர் என் மேய்ப்பர். அதன் பின்பு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, இருதயம் என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. வசனம், ஜெபம். அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கு இயேசு என்கிற நாமம். இந்த நாமத்தில் பிதாவை நோக்கி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு என்ன பண்ணப்படுமா? கொடுக்கப்படும். அப்போ கவனித்து பாருங்கள், நாம் எப்படி ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய நெருக்கம் வரும், கவலை வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். எல்லாத்துலேயும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு என்ன பண்ணுகிறார்? தப்பு வைக்கிறார். அப்போ கவனிங்க, நம்மளில் எத்தனை பேர் இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கிறோம்? இதுக்கு நம்மளை என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். எப்போதும் சர்ச்சுக்கு வரும்பொழுது என்ன பண்ணுங்க? ஒரு டைரி கொண்டு வாங்க, ஒரு பேனா கொண்டு வாங்க. கேட்கிற செய்தி என்ன பண்ணுங்க? எழுதி வைக்கிற பழக்கத்தில் இருங்க. அது உங்களுக்கு என்னது? நல்லது. அதை செய்யும் பொழுது அது உங்களுக்கு என்னது? பெரிய ஆசீர்வாதம். அந்த வசனங்கள் என்ன இருக்கும்? ஞாபகம் இருக்கும். வீட்டில் போய் ஏதாவது ஒரு காரியங்களுக்கு என்ன பண்ணிக்கிடலாம்? அந்த வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். அதே போல் ஆண்டவர் பேசணும்னு ஆலயத்தில் இருக்கணும். அப்போ தான் அங்கே கிடைக்கிற வசனம், இந்த வசனத்தின்படி என்ன ஆசீர்வதிப்பார் அப்படின்னு உங்களால் என்ன பண்ண முடியும்? எழுதி எடுக்க முடியும். நான் கேட்குற இல்லை, நான் ஜெபம் பண்ண போகிற இடத்துல டைரி வச்சுருப்பேன், எழுதி என்ன பண்ணுவேன்? எடுத்து வச்சுக்குவேன். ஆண்டவர் இன்றைக்கி என்ன பேசுகிறாரு, என்ன கொடுக்குறாரு, எனக்கு என்ன வெளிப்படுத்துகிறாரு. இன்றைக்கி உங்களை குறித்து நான் நேற்றைக்கே சில காரியங்கள் எடுத்துக்கொண்டேன், அதனால் இதெல்லாம் பேசுகிறார், இதெல்லாம் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் பேசுகிறார். அப்படியே ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன் என்னென்ன காரியங்கள். இங்கே வந்த பிறகு சில காரியங்கள் பேசினார், எது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம், தேவன் உங்களை என்ன பண்ணுறாரு? அவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவேன்? செய்வேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கு நம்மளை என்ன பண்ணணும்? கடந்து போகணும். இறுதியாக ஒரு வசனம் வாசிங்க. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். இதை வாசிங்க, நம்ம ஜெபம். ஏசாயா 41:10. 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை என்ன பண்ணுவேன்? தாங்குவேன். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இதை இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் திருச்சபைக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு சபையில் இருக்கிற ஒரு குடும்பம் வெறும் சர்ச்சுக்கு விசுவாசியாக இருந்தீங்க அப்படின்னா, நாம் தேவனிடத்தில் உண்மையாக அன்பு கூறலை. நான் சொல்கிறது புரியுதா? ஒருவேளை உங்களுக்கு அதை கேட்க கூட கஷ்டமாக இருக்கலாம். என்னையா இவ்வளோ வருஷம் விசுவாசியாக இருக்கிறோம்? யோவான் கடைசி அதிகாரத்தில் பேதுருக்கிட்ட இயேசு கேட்பார், இவங்க எல்லாரை விட என்ன அதிகமாக நேசிக்கிறியா? ஆமாண்டவரே, அது உங்களுக்கு தெரியுமா? அப்போ என் ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணுவாய்? மேய்ப்பாயாக. உண்மையிலே ஆண்டவரை நேசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஊழியம் செய்வார்கள். அதுதான் உண்மையான என்னது? அன்பு. நீங்கள் வர்றம வந்துட்டு போகிறதுக்கு பேர் அன்பு இல்லை. இதுக்கு பேர் என்னது இல்லை? அன்பு இல்லை. பைபிளில் எங்கேயும் யாரையும் விசுவாசியாக வைக்கணும்னு சொல்லவே இல்லை. பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா, சகல ஜனங்களையும் எனக்குன்னு என்ன வாக்கு? சீசனாக்கு. சீசன் என்ன அர்த்தம்? குருக்கு பணிவிடை செய்கிறது தான் என்னது? சீசன். சீசன் ஆன பிறகு ஒருத்தன் தான் குடும்பம், குழந்தை, வீடுன்னு சொல்லி ஓட முடியுமா? அதனால தான் இயேசு என்ன சொன்னார்? உன் பிள்ளையை விட, உன் தாயை விட, உன் தகப்பனை விட என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்கள், என்ன செய்யணும்? வசனத்தை பேசுறதுக்கு அப்படியே மங்கி இருக்கக்கூடாது. இப்படி வசனத்தை பேசுறதுக்கு நீங்கள் மங்கியிருந்தா உங்களுக்காக ஆண்டவர் எப்படி பேசுவார்?
உண்மையிலே ஒரு சர்ச்சுக்குள்ளே வரும்பொழுது ஹாப்பியாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது கேட்குற இந்த உற்சாகமான மனநிலை இருக்கணும். நீங்கள் இருக்கிறத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? சங்கடமாக இருக்குது. எனக்கு எப்படி இருக்குது உங்களை பார்த்தா? நீங்கள் ஒன்றும் வேண்டாம், உங்கள் முகச்சாடை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் தாரேன். நேரே நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போங்க. அங்கே அந்த வாசலில் பிள்ளைகளை காய்ச்சல், சளி, தலைவலி, ஏதோ ஒரு வியாதியை வச்சுட்டு இருக்கவங்க என்ன பண்ண தெரியுமா? பேசவே மாட்டவன். டோக்கன் வச்சுட்டு சூத்திரண்டவரே சூத்திரம் சூத்திரம் மணி பட்ஸ் எடுத்து பார்ப்பா, ஐயோ இவ்வளோ பணம் பத்துமா பத்தாதோ தெரியலையே, என்னது காய்ச்சல் வேறு குறையலையே. உடனே ஒரு சிஸ்டர் வந்து கேட்கும், என்னாச்சு? காய்ச்சல். அப்படியா? நீ வந்திருக்க ஆட்கள் எப்படி தான் இருக்குது? என்ன கையில் கொஞ்சம் பைபிள் கொண்டு வந்திருக்கியா, அவ்வளோதான் கொஞ்சம் வித்தியாசம். யாராவது அல்லேலியா போடும் பொழுது சந்தோஷமாக அல்லேலியா போட்டில? நான் சொன்னதுக்காக அல்லேலுயா. அது மொத்தம் 20 பேர் இருக்கேன்னா 10 பேர் கை கூட சரியாக என்ன பண்ணலை, உயரலை. மறுபடியும் சொல்கிறேன், இயேசு எனக்கு பிடிச்ச நபர் அப்படின்னா நான் எப்படி தான் எதுவுமே நல்ல ஒன்றும் வேண்டாம். ஒரு நபர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர், அந்த நபரை நீங்கள் எப்படி கனம் பண்ணுவீங்க? கை கொடுத்து கட்டி பிடிச்சி தோல் மேலே கை போட்டு அப்படி தான் நான் எதும்பீங்க. இயேசு ஒரு வீதியில் நடந்து போய்ட்டுருக்காரு, நிறைய பேர் வர்றாங்க. லூக்காவில் அந்த சாப்டரை படிக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சகையும் மரத்துக்கு மேலே இருந்து பார்த்துட்ருக்குறான். யார் வீட்டுக்கும் அவர் போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அதில் சகையை பார்த்துன்னு சொல்லுவார், சகைவே இறங்கி வா, நான் இன்றைக்கி உன் வீட்டுக்கு என்ன பண்ணுறேன் வாரேன். ஏன் சொன்னார்? உண்மையிலே அந்த கூட்டத்தில் சகைவு என் கால் சரியாகணும், தலைவலி சரியாகணும்னு வரல, ஆண்டவரை பார்க்கணுன்னு வந்தான். அதனால் சொல்கிறாரு, நீ என்ன பார்க்க தானே வந்த, இன்றைக்கி நைட்டே உங்கள் வீட்டில் தான்ப்பா ஸ்ட்ரே, என்கிட்ட விடிய விடிய என்ன பண்ணலாம், நீ பேசலை, நான் உன் வீட்டுக்கு வரேன். எப்படி இருக்கு பாருங்க அந்த வரவேற்பு. உங்களை பார்த்தா அப்படி சொல்லுவாரா? உங்களை பார்த்தா எப்படி இருக்கு? அந்த ஆண்டவர் பின்னால் போன கூட்டம் போலையும் இல்லை. அந்த ஆண்டவர் பின்னால் போன என்ன எப்படி இல்லை, அவனில் அது ஏதோ வியாதி பிரச்சனை, ஆண்டவர் வஸ்திரத்தை தொட்டா விடுதலை கிடச்சிடாதா, ஐயோ என்னை பார்த்தா விடுதலை கிடச்சிடாதான்னு சொல்லி போனானே. சகை எப்படி போனான்னா அவரை பார்க்கணும். எப்பேற்பட்ட ஒரு மனிதர், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் வளர்த்தி பத்தலை, பார்க்கணும். அவர் சொன்னாராம், உன் வீட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் வர்றேன். ஏன்னா வந்திருந்த யாரும் என்ன இல்லை, அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம். அவர்கிட்ட ஒரு நன்மைக்கு வந்தாங்க. நீங்கள் உங்களை வந்திருக்கிற ஒருத்தர் பார்த்தாலும் இயேசு கூட கூப்பிட்டு போகிற மாதிரிலாம் என்ன இல்லை. இது எப்படி தெரியுமா இருக்குது? ரேஷன் கடைக்கு போகும்பொழுது ஒரு பை கொண்டு போவாங்க, அரிசி பருப்பு இதெல்லாம். அந்த பை வீட்டில் வந்து தட்டிட்டு அதே பையை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, காய்கறி வாங்கிட்டு வருவாங்க. அந்த பையை எடுத்துகிட்டு திடீர்னு என்ன பண்ணுவாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல தேங்காய் கிடைக்குது, ஒரு 5 கிலோ தேங்காய், அதே பையை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி தான் சர்ச்சுக்கு வரும்பொழுது பைபிள், இப்போ இருதயத்தில் ஏசு சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே. அப்படியே சர்ச்சை விட்டுட்டு வெளியே போனவர் குடும்பம், அப்படியே சாயந்தரம் ஆனவொடனே பிள்ளைங்க. அப்போ அந்த இருதயம் ஒரு பேக் போல் மாறி மாறி என்ன வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இனி நைட்டு சாயந்தரம் கன்வென்ஷன் கொடுத்து வரும்பொழுது மறுபடியும் எப்படி சோதராண்டவரே சோதராண்டவரே இன்றைக்கு எங்களோடு இடைபெடுவீராக, ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பையில் மாற்றி மாற்றி வைக்கிற மாதிரி இயேசுவை என்ன பண்ணுறோம், அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னே ஆண்டவரே கொஞ்சம் இறங்கிடுங்க, நான் இப்போ வந்து வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, என் வீட்டுக்காரர் ஏதோ ஒரு இடக்க முடக்க வேலை செஞ்சு வச்சுருக்கிறாரு, நான் வீட்டில் குழுக்குன்னு எடுத்து வச்சுருந்த பணத்தை எதுக்கே எடுத்துகிட்டு போயிட்டாரு, இன்றைக்கி வர்றட்ட அவரை வச்சுக்கிடுறேன். அப்போ புரியுதா, நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு எப்போதும் இருக்கிறாரா, எப்போதும் வச்சிருக்கிறோமா? அப்படி வச்சிருக்கிறவங்க எப்படி இருக்குமா தெரியுமா? நான் இப்போ கவுன்சிலிங்னு MTHல ஒரு பாடம் படிக்கிறேன், அதில் போட்டிருக்கோம், மன நிறைவாக இருக்குமா. எப்படி இருக்குமா? உங்கள் பேச்சு மென்மையாக இருக்குமா. எப்படி இருக்குமா? மென்மையாக. நம்ம பேச்சு மென்மையாக இருக்குதா? அந்த இதில் போட்டிருக்கோம், எரிச்சல் உள்ள குணத்தை எடுத்து வெளியே போட்டுறணுமா. எப்படி போட்டுறணுமா? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 14 வசனத்தில் அப்படி இருக்குது, படிக்காதீங்க. எரிச்சல் உள்ள குணத்தை என்ன பண்ணணும். ஏசு எங்கேயாவது எரிச்சல் அடைஞ்ச கேரக்டரை பார்த்துருக்கீங்களா பைபிளில்? எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, பார்த்துருக்கவே முடியாது. நம்மக்கிட்ட எரிச்சல் வருதா வரலையா? சில வேளைகளில் கோவம் வரும் பொழுது டாம் டீம்னு கத்தி வெட்டிச்சிரும். அப்போ தான் சொல்லுவோம், அப்போ தான் இதுக்கெல்லாம் காதில் விழும், அப்போ தான் இதுக்கெல்லாம் என்ன பண்ணும், காதில் விழும். ஆனால் ஏசு எங்கேயாவது உங்களை ஒரு நாளாவது அப்படி கடிச்சு கொட்டினாரா? இல்லை. அவர் எப்படி தான் இருக்கிறாராம், மென்மையா. என்னுடைய நுகம் லெகுவாக இருக்கும்னு வசனம் என்ன பண்ணியிருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னுடன் இருக்கிறேன், பயப்படாத, நான் என்ன பண்ணுறேன், உன்னுடன் இருக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, சரியா? எழுந்துருங்க, ஜெபம் பண்ணும்.
எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசியிருக்கிறார். இனியும் ஆண்டவர் நிறைய காரியங்கள் உங்களோட பேச போகிறார். ஒவ்வொருவர் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, வேலைக்காக நன்றி. இந்த உபவாச கூடுகை உங்களுக்கு ஒரு பெரிய சுத்திகரிப்பின் கூடுகை. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி தந்திருக்கிற வார்த்தை இதுதான். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அவர் இன்னும் சொல்கிற ஒரு காரியம், இருதயம் கலங்கக்கூடாது. உங்கள் ஆவியை அவிழ்த்து போட்டுறாதீங்க. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தில் இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை எனக்கு அவர் செய்வார். அந்த நம்பிக்கையோடு இருங்க. இயேசு உங்கள் கூட இருக்கிறார். இயேசு உங்கள் கூட இருக்கிறார். ஒவ்வொருவரும் அப்படியே இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்னோடு பேசணும், ஆண்டவர் என்னோடு இடைப்படணும், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒவ்வொரு காரியங்களையும் இன்னும் அதிகமாய் வெளிப்படணும். ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. எல்லாரும் ஒரு 5 நிமிடம் தான் செபிக்க போகிறோம். உங்களுக்காக அதிகமாக செபித்தாயிற்று. இன்றைக்கு நம்ம அடுத்ததற்காய் செபிக்க போகிறோம். எந்த காரியம்னா, ஆண்டவர் என்னை குறித்திருக்கிற திட்டம் என்ன, இந்த 3 நாள் கூட்டங்கள்லையும் தேவனுடைய சித்தம் என்னதான் இருக்கிறது, ஆண்டவருடைய விருப்பம் எப்படி வெளிப்பட போகிறது. ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மங்கியிருக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறாய். இன்னும் உன்னை அனல் மூட்ட வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. இன்னும் உன்னை உருவாக்க வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. ஒரு பெரிய கோதுமை தோட்டத்தை பார்க்கிறேன். இது சபையை குறித்திருக்கிற வெளிப்பாடு. நிறைய பெரிய தோட்டம், ஆனால் அதில் கோதுமையே இல்லை, எல்லாம் சாவியாக இருக்கிறது. ஆண்டவர் சபையை குறித்து சொல்லுகிறார், நல்ல கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து தன்னை அர்ப்பணித்து மீண்டும் அது கோதுமை செடிகளை உருவாக்கி அதிக கோதுமைகளை கொண்டு வரும். என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்களிலும் நற்செய்தி அறிவிக்கிற காரியங்களிலும் சபையே நீ மந்தமாய் இருக்கிறாய், உணர்வுள்ளவர்களாய் இருங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு நாள் இந்த சபையை நியாயம் விசாரிக்கிறவராய் இருப்பார். எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது இந்த நியாய தீர்ப்பை என் சபையின் மூப்பரிடத்திலிருந்து தொடங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். இதோ கர்த்தருடைய வார்த்தையும் வேத வசனத்திற்கு இதோ கவனியுங்கள். ஒரு சபையின் ஒழுங்கை வேத வசனத்தின்படி உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டியது நம்முடைய பிரதான கடமையாக இருக்கிறது. கூட்டங்களிலும் ஜெபங்களிலும் தேவனோடு இருக்கிற ஐக்கியங்களிலும் நம்மை பலப்படுத்துவது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. சபையே, இந்த இடத்தில் உன்னை பல காரியங்களில் உருவாக்கி வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உன்னை கொண்டு இன்னும் அநேக ஆத்துமாக்களை நான் ரட்சிப்பதில் இதோ நான் வாஞ்சை உள்ளவராய், நான் ஆயத்தமுள்ள தேவனாய் இருக்கிறேன். என் பிள்ளையே, நீ அதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள் என்று கர்த்தர் சபையை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவர் இன்னும் சொல்லுகிற காரியம், உங்களில் அநேகரை நான் இந்த நாளில் பலப்படுத்தியிருக்கிறேன். என்னை பின்பற்ற நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி தரிசிக்க வேண்டும், எப்படி தரித்திருக்க வேண்டும், என்னுடைய வீடு எப்படியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். இதோ நீங்கள் தேவனுக்கு செவி கொடுத்தால் அவர் உங்களோடு இருந்து உங்கள் காரியங்களை ஆசீர்வாதமாய் நன்மையாய் நடத்துவார். இன்னும் நான் பார்க்கிற சில காரியங்கள், சில சபை குடும்பங்களை ஆண்டவர் காண்பித்து சொல்கிறார். இன்னும் என்னை தேடாத காரியங்கள் அநேக பிள்ளைகளிடத்தில் உண்டு. அவர்களுக்கு நீ சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவர் ஆகையால் சொல்லுகிறார், இந்த வேளையில் சபையே, நீங்கள் கர்த்தரை தேட ஆயத்தமாயிருங்கள். அவர் உங்கள் நடுவே நன்மையை கட்டளையிடுகிறவர். கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். யோவான் ஸ்நானகன் சொன்னான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். நீ மனம் திரும்பி சபைக்கு வந்தாயிற்று, நீ மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டாயிற்று. நீ மனம் திரும்ப வேண்டிய பல பகுதிகள் இருக்கிறது. ஊழியம் செய்ய மனம் திரும்ப வேண்டும், திறப்பல நின்று மன்றாட மனம் திரும்ப வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்துக்குள் நடத்த மனம் திரும்ப வேண்டும், எல்லாரிடத்திலும் ஐக்கியம் காண்பிக்க மனம் திரும்ப வேண்டும், எல்லாரையும் சத்தியத்துக்குள் அழைத்து எங்கள் திருச்சபைக்கு வாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், வியாதியை மாற்றுவார் என்று தேவ நற்செய்தியின் தேவ வல்லமையை வெளிப்படுத்த நீ மனம் திரும்ப வேண்டும். இரவும் பகலும் இதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி அப்படியே ஒப்பு கொடுங்க. நான் உமக்கு பிரியமாய் நடக்கணும். வலது கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு 2 நிமிடம் தான். கூட்டம் நிறைவுக்கு வந்து
விட்டோம். வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் கர்த்தருடைய வேலைக்காரன், வெறும் ஒரு போர்டு தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஒரு நாள் இதை குறித்து கூட கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த நாளில் இந்த டேட்டை நான் ஒருவேளை மறந்திருக்கலாம், ஆனால் தேவன் மறப்பதில்லை. அவர் பரிசுத்த ஆவியானவர் நினைவு புஸ்தகத்தில் அதை வைத்திருக்கிறார். ஒரு நாள் அதை உங்களிடத்தில் காண்பிப்பார். ஏனென்றால் நினிவே ஜனங்கள் மனம் திரும்ப ஒரே ஒரு பிரசங்கம் தான். 120,000 பேர் மனம் திரும்பினார்கள். தெசலோனிக்கர் பட்டணத்தை அப்போஸ்தலர்களில் வாசித்தால் 3 ஓய்வு நாட்களில் பிரசங்கித்தார்கள். அங்கே நடந்தது என்ன தெரியுமா? அந்த பட்டணத்தில் இருக்கிற அநேகர் தேவ ஊழியத்தை செய்தார்கள். கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். ஜனமே மனம் திரும்பு, கர்த்தருடைய நாள் இதோ சமீபம். அவர் நியாயம் தீர்க்கிற கர்த்தர், அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறார். இதோ தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபம். தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆகையால் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து அவர் பெருகவே பெருக பண்ணுவார். ஆண்டவரே, இதில் இருக்கிற குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக இன்னும் 2 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்னும் சாயந்தர கூட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வாதமாய் நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவறிந்த எங்களை ஆசீர்வதித்து நடத்தினீர், எங்களோடு பேசினீர், அதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார், நான் உன்னை மீண்டும் புதுப்பித்திருக்கிறேன், மீண்டும் உன் காரியங்களில் நன்மை உண்டாக்குவேன். ஒரு நீரூற்று தோண்டி எடுக்கிறத பார்க்கிறேன், அதிலிருந்து தெளிந்த நீர் வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், சில காரியங்களுக்கு நீ கண்ணீரோடு மன்றாடினாய், நான் அந்த காரியத்திற்கு பதில் தந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கலங்காதே, என் நாமத்தில் எதை கேட்டால் அதை சுதந்தரிப்பாய். விசுவாசத்தோடு கடந்து போ, ஜெயத்தை கர்த்தர் கட்டளிடுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய கரங்கள் சபை குடும்பங்கள், வராத பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தம் கேட்கிற யாவரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அர்ப்பணம் செய்கின்றேன் நான், என்னிலுள்ள எல்லாமும் சிலுவையண்டை வைக்கிறேன். அங்கீகரியோம் இயேசு நாயகா, உந்தன் நாமம் அறிவிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையாய் உமக்காய் நான் வாழுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையாய் உமக்காய் நான் வாழுவேன். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றுமான சதா காலங்கள் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.